வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போன வீடியோ ஆரியர் தியரி, இதனுடைய சரித்திர உண்மைகள், அரசியல் உண்மைகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த தியரிக்கு நம்ம போகிறோம். இந்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் கலோனியலிசம், அதாவது கலாச்சார காலனித்துவம். இதுவும் எப்படி இந்த ஆரியன் திராவிடன் தியரி இந்தியாவை பாதிச்சுக்கிட்டு இருக்கோ, எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பாதிச்சுக்கிட்டு இருக்கோ, அதை விட கொஞ்சம் அதிகமாக தேசிய அளவில் எல்லாருடைய சிந்தனையையும் மாற்றக்கூடிய, எல்லாருடைய சிந்தனையையும் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய, நம்முடைய தேசிய உணர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு தியரியாக இந்த தியரியோ இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல கலாச்சார காலனித்துவங்கிறதுல இருக்கிற ரெண்டு வார்த்தைகளையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா கலாச்சாரம், அதாவது இந்திய கலாச்சாரத்தில் வாழக்கூடிய மக்கள். காலனித்துவம்னா என்ன? பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் இந்த உலகத்தை ஆள்றதுக்காக கொடுத்த மொத்த கொள்கை. என்னென்ன கொள்கைகள்னு பார்த்தா, வெள்ளைக்காரன் மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட சிறப்பானவன், வெள்ளைக்காரன் பண்ணுறதை மற்ற தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்கு சொல்லி தரணும், அதுதான் அவர்களை நாம் முன்னேற்றுவதற்கான ஒரே வழி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காலனித்துவம், காலனிவாதம். ஸோ கலாச்சார ரீதியாக நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த காலனிவாதம் இன்னி வரைக்கும் எப்படி வேரூன்றி ஒட்டிக்கிட்டு நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்காக ப்ராக்டிக்கலாக கொடுக்கப்படக்கூடிய காரணங்கள் என்ன? அந்த ப்ராக்டிக்கலான காரணங்கள் நிஜமாவே உண்மைதானா? அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் மாடலை ஃபாலோ பண்றது மூலியமா, இந்த கலாச்சார காலனிவாதத்தை ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியுமா? இப்போ அந்த கலாச்சார காலனிவாதம்ங்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்டு மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுல இன்னைக்கு உண்மையிலேயே முன்னேற்றம் இருக்கா? அவங்க உண்மையிலேயே தன்னுடைய சொந்த பலத்தாலையும் சொந்த உழைப்பாலையும் முன்னேறின ஒரு நாடு தானா? இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோல பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனுடைய முதல் பகுதியா கலாச்சார காலனிவாதத்தினுடைய முக்கியமான கருத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தா, வெளிநாடுகளில் பணம், வளம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இந்தியாவில் பணம், வளம்லாம் கம்மியா இருக்கு. அதனால நம்ம அவங்க எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்தோம்னு சொன்னா பணம், வளம்லாம் நமக்கும் அதிகமாயிடும். ஸோ இதுதான் இந்த அடிப்படை வாதம். இந்த வாதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாழணும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் நம்ம புறந்தள்ளிட்டு வாழணும். மொத்தம் 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் தான் இந்த கலாச்சார காலனிவாதம்னு நான் புரிஞ்சுட்டு பேச போறேன். இந்த கலாச்சார காலனிவாதத்தினுடைய அடிப்படைகள் எப்பத்துல இருந்து ஆட்டங்கான்றதுக்கு ஆரம்பிச்சது, எப்பத்துல இருந்து இந்த கருத்துக்கள்லாம் உண்மையாங்கிறத ரொம்ப சந்தேகப்படுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கஸ் மேடிசன் அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய அறிஞர் ஒருத்தருடைய ஒரு புக்ல அவர் ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் அறிஞர், அவர் பொருளியல் படித்தவர். அவருடைய புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய மொத்த எக்கனாமிக் ஹிஸ்டரி, இந்த மொத்த எக்கனாமிக் ஹிஸ்டரியும் அவர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்தினுடைய எக்கனாமிக் ஹிஸ்டரியை அவருடைய புத்தகத்துல விளக்கியிருக்காரு. இப்படி விளக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த சார்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 AD இருந்து ஆரம்பிச்சு, அதாவது 1 ADன்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சு கணக்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சோம்னு சொன்னா, இந்த மொத்த உலகத்தில் இருந்த மற்ற எல்லா நாடுகளும் சேர்த்து, அதாவது பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், இட்டாலி, ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான், இது எல்லாமே சேர்த்து மொத்தமா சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 20% கம்மியா தான் இந்த உலகத்தினுடைய மொத்த ஜிடிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த விளைபொருள் அளவு. எவ்வளவு விளைபொருள்கள் ஒரு நாட்டில இருந்து வெளில வருதுங்கிறத பொறுத்துதான் அந்த நாட்டினுடைய வளம் என்னங்கிறது நம்ம சொல்றோம். சோ அப்ப மொத்த விளைபொருள் அளவு பாத்தீங்கன்னா இந்த மொத்தமாவே 20% கம்மியா தான் மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 20% இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 20க்கு கொஞ்சம் கீழே இருந்து மேல இந்த 60க்கு கொஞ்சம் கீழே வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 40% விளைபொருட்கள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். எப்போ 1வது செஞ்சுரியிலிருந்து ஆரம்பிச்சு 1000வது செஞ்சுரி வரைக்கும், அதாவது இந்த இடம் வரைக்கும் நம்ம அந்த அளவு மாறாம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்ப சைனா பாத்தீங்கன்னா 60க்கு கொஞ்சம் கீழே இருந்து ஆரம்பிச்சு 90க்கு கொஞ்சம் கீழே வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30ன்னு வச்சுக்கோங்களேன், 30-32% அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து மற்ற நாடுகள் கிரீஸ், ஈகிப்து, டர்க்கி, ஈரான் இந்த மாதிரியான தேசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து அந்த மிச்சம் இருந்த 10% ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த 1000 வருஷம் வந்துட்டு இங்க முடிஞ்சு போகுது. இந்த 1000ல இருந்து 1500 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1500 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த தேசங்கள்லாம் உள்ளுக்குள்ள வருது. எந்த தேசங்கள்? ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜப்பான் இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள வருது. அந்த 1500வது வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 1000வது வருஷம் பார்த்துட்டோம். 1500வது வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 30ல இருந்து இந்த 30க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த தேசங்களுடைய ப்ராடியூஸ். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல வந்துட்டு 30க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த தேசங்களுடைய ப்ராடியூஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 30ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 30ல இருந்து ஆரம்பிச்சு இந்த புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த 60% ஒரு 30% டோட்டல் வேர்ல்டுடைய ஜிடிபி நம்ம தான் 1500வது வருஷத்துல இந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அடுத்தது 1600ல பாத்தீங்கன்னா சைனா வந்துட்டு கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சைனா வந்துட்டு 55% மேல வந்துட்டு இங்க கொடுத்துருக்கு. 55% மேல சைனா, 55ல இருந்து 90 வரைக்கும் சைனா கொடுத்துருக்கு. 55 90 வரைக்கும் 95 வரைக்கும் சைனா, 40% அவங்க, நம்ம கொஞ்சம் கீழே போயிருக்கோம். அப்பவும் இந்த எல்லா மற்ற தேசங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 10%, 5%, 2%, 3% இவ்வளவுதான் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட. அதாவது வந்து 1600ல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 1700ல வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நம்ம மேல போயிருக்கோம். 1700ல திரும்பவும் நம்ம மேல போயிருக்கோம். மேல போனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு சைனாவை திருப்பியும் வந்துட்டு நம்ம ஓவர் ஷேடோ பண்ணிருக்கோம். 65%, அதாவது 20ல இருந்து 65 45% வந்துட்டு நம்ம டோட்டல் வேர்ல்ட் ஜிடிபி நம்ம கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அடுத்தது 1820ல சைனாவோட ஷேரு அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய ஷேர் வந்துட்டு குறைஞ்சு போயிடுச்சு. எங்க குறைஞ்சிருக்கு? 50%ல ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு, லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 30% இருக்கு. டோட்டலா 20% ஜிடிபி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 1870ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வந்து இந்த 60 ஒரு வேர்ல்டுனுடைய அப்பயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% ஜிடிபி கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1800ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த வேர்ல்டுடைய ஜிடிபியில வந்து நம்ம எங்க நிக்கிறோம்? ஒரு 10%ல ஆரம்பிச்சு 9%க்கு வந்து 8% ஆகி கடைசியில வந்து இது வரைக்கும் வந்துட்டு முன்னேறாம அதுக்கப்புறம் அந்த சார்ட் மொத்தமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாவே இருந்துட்டு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜோனை மட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஜோன்ல என்ன காமிக்குது அப்படின்னா முதல் 1000 வருஷம் நாமளும் சைனாவும் தான் இந்த உலகத்தை லீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுலயும் வந்து சைனாவை விட இந்தியாவினுடைய பங்கீடு பெருசா இருந்திருக்கு. திருப்பியும் 1500வது வருஷத்துல நம்மளுடைய பங்கீடு பெருசா இருந்திருக்கு. 1600ல சைனா கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. 1700ல திருப்பி நம்ம மேல வந்திருக்கோம். 1820வது வருஷத்துல இறங்கிருக்கு. 1820வது வருஷத்துல இறங்கறதுக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஏரியா சுருங்கி 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 எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்ப வரலும் வந்துட்டு அதே 10% மொத்த வேர்ல்டு ப்ரொடக்ஷன்ல அதே 7%, 5%, 4% இவ்வளவுதான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு 18ல இருந்து இங்க என்ன காமிக்குது? 60 வரைக்கும் காமிக்குது. 18ல இருந்து 60ன்னு சொன்னா வந்துட்டு ஒரு 45% வேர்ல்டு ஜிடிபி கொடுத்துட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கோம். எப்ப குறைய ஆரம்பிச்சுன்னு நீங்க பாக்கணும். இங்க குறைஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு பெருசா குறைஞ்சது கிடையாது. எப்ப உண்மையிலேயே குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1700ல இருந்து 1800 வரைக்கும் குறையறதுக்கு ஆரம்பிச்சு 850ல இன்னும் கீழே போய் 870ல இன்னும் கீழே போய் 1900ல என்ன லெவலுக்கு வந்துச்சோ அதே லெவல் 1940 50ல சுரண்டி முடிச்சதுக்கு அப்புறம் 50ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கினது. 50ல இருந்து ஆரம்பிச்சு 70 80 இப்படியே வந்துட்டு இன்னைக்கு 2008 வரைக்கும் அவரோட கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல நம்ம தான் வேர்ல்டு லீடர்ஸா இருந்திருக்கோம். வெஸ்டர்ன் மாடலை யூஸ் பண்ணி வாழ்ந்த மக்கள் வேர்ல்டு லீடர்ஸா இல்ல. அதுக்கப்புறமா அவங்க நம்ம பேர்ல படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்டு லீடரா மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய எக்கானமி தேஞ்சு போய்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ரெண்டு விஷயம் உங்களுக்கு இதுல இருந்து புரியணும். ஒன்னு, அவங்களுடைய எக்கானமி வளர்ந்ததுக்கு நம்ம கூட கான்டாக்ட்ல வந்ததுதான் காரணம். இது முதல் உண்மை. அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சி எல்லாமே இருந்திருந்ததுன்னா கூட நிச்சயமா வந்துட்டு இந்தியாவுடைய கான்டாக்ட் இல்லாம அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சி தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம், முழுமையான காரணம்னு நம்ம சொன்னோம்னா அப்ப நம்ம நாட்டு ஜிடிபி ஏன் இந்த இடத்துல குறையணும்? இதுதான் முக்கியமான கேள்வி. 1700ல வந்துட்டு இருந்த ஜிடிபியை பாருங்க, சைனாவை விட அதிகமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40-45% மேலேயே இருந்திருக்கு. 50% கிட்டத்தட்ட இருந்திருக்கு. ஆனா 1980 1820ல பாருங்க அது குறையறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 1820ல கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10% குறைஞ்சு போச்சு.
இந்த 1700 இருந்து 820 வரைக்கும் 120 வருஷம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முக்கியமா கொள்ளையடிச்ச வருஷம். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப சுரண்டி அவங்கெல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வளர்ச்சி இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு. கிரேட் பிரிட்டனுடைய வளர்ச்சி இருக்குது, யுனைடெட் கிங்டத்தினுடைய வளர்ச்சி இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்பெயினுடைய வளர்ச்சி, இவன் வளர்ச்சி எல்லாம் வரிசையா வந்துட்டு வளர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வளர்ச்சிக்கும் காலனிவாதத்துக்கும் நம்மள அவங்க ஆண்டதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா சம்மந்தம் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இப்ப இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு அது எப்படி காரணமா இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இருந்து எடுத்துட்டு போன பணத்தை வச்சுதான் அவங்க வந்துட்டு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. ஸோ இந்த உண்மை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வளர்ச்சி இருந்த போது, இந்த உலகத்துக்கு 45% நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த போது, நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்தோம்? இந்திய வாழ்க்கை முறையா இல்ல மேற்கத்திய வாழ்க்கை முறையா? அப்ப இப்ப மட்டும் மேற்கத்திய வாழ்க்கை முறை வாழறதுக்கான தேவை எங்க இருந்து வந்துச்சு? அதாவது இந்திய கலாச்சாரம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய இந்த தர்மீக கலாச்சாரம், தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கலாச்சாரம், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த போதுதான் நம்ம மேல இருந்தோமே தவிர்த்து, எப்ப இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சோ அப்பத்துல இருந்து நம்ம அழியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்ப அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம போய் புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு திரும்பவும் இன்னும் நம்மளை அழிக்கிறதுக்கு தான் வழியே தவிர்த்து நிச்சயமா நம்மள முன்னேற்றத்துக்கான வழி கிடையாது அப்படிங்கிறது முதல் பகுதி வாதம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கலாச்சார காலனித்துவம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, யாரு பேசினாங்க, இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இங்க வரத்துக்கு கீ ரீசனா இருந்த ஒரு மனிதரை பத்தியும் அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு லெட்டரை பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம்.